5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சஃபர் ஆகி தான் கடந்த வருஷத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிம்ம ராசி தான். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் சிம்ம ராசி தான். எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்க போகுது? இப்போ 2 விஷயத்த பார்க்கணுங்க. ஒன்று சுய ஜாதகத்தை பார்க்கணும். எவ்வளவுதான் பாதகமான நேரம் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி என்பது சாதகமாக இருந்துவிட்டால் பாதகமான கிரகங்களால் சஞ்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதகமான பலன்கள் குறைந்துவிடும். இது பொதுவான விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அவருடைய பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம கோச்சார பலன் தான் பேசிகிட்டு இருக்கோம். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒரு ஆண்டாக நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த காலகட்டம் சோதனைக்குரிய காலகட்டமாக இருக்கும் முதல்வர் அவர்களுக்குன்னு அப்போ பேசியிருக்கேன் நான். எல்லா வகையிலும் சோதனையாக இருக்கும். எவரை இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாம் முதுகில் குத்துவார்கள், அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கும்லாம் பேசியிருக்கேன். அது நம்முடைய மீட்டிங்கில் கூட பேசியிருக்கேன், அப்படிங்களா? அது காரணம் 7ஆம் இடத்துல இன்றைக்கும் ராகு இருக்கார். ராகு என்ன பண்ண, நட்புகளை உடைப்பார். ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை அமைப்பதற்கே ரொம்ப சிரமப்பட்டார். கண்டிப்பாக தேவையற்ற சீட்டுகளை கொடுத்து இந்த தோல்விக்கே ஒரு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் காரணமாக இருந்துச்சு. கூட்டணிக்கு ஒதுக்கிய தொகுதிகள் தான் இங்கே தோல்விகளுக்கு காரணமாக இருந்தது, புரியுங்களா? அதற்குரிய காரணமே கூட்டணி தான். அப்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து ராகு அந்த வேலை செஞ்சார். எல்லாவற்றையும் விட மிக முக்கியம், எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது கேது சஞ்சரிக்கிறாரோ அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டம் அவர்களுக்கு சோதனையான காலகட்டமாக இருக்கும். எந்த விதமான நன்மையும் பார்க்க முடியாது. வாழ்க்கையின் அத்தனை சங்கடங்களையும் அனுபவித்து இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இவர்கள் தான் உறவு, இவர்கள் தான் மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்வது ஜென்மராசிக்குள் கேது சந்திருக்கின்ற காலகட்டம். இன்னும் ஜென்மராசிக்குள் கேது இருக்கார். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக நடைபெற்ற போது 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி, எல்லாரும் பேசுகிறாங்க. அஷ்டம சனி வந்த உடனே சில பேருக்கு நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, ஒருத்தர் பிடிக்கல்னு வச்சுங்களேன், ஜோதிடர் கூட சரி, பிடிக்கல்னா 8 சனி வந்துருச்சிங்க, அவர் இது முடிஞ்சு போச்சுங்கன்னு. எப்படி? அதில் இந்த வார்த்தையும் முதல் தப்பு. நான் சொல்லுவேன், 8ஆம் இடத்து சனி, 8ஆம் இடம் ஆயுள் காரகம், அஷ்டமஸ்தானம். சனி பகவானுக்கு இந்த காரங்கள் இருக்குது. சனி பகவான் ஒரு அவமானத்தை ஒரு மனிதருக்கு ஏற்படுத்தி விட்டால் கூட, ஒரு தோல்வியை ஒரு மனிதருக்கு கொடுத்து விட்டால் கூட, அதுவே அந்த மனிதருக்கு அவர் கொடுக்கின்ற பலனாக இருக்கும். அதனால் ஆயுளைத்தான் எடுப்பார் என்பது கிடையாது. ஆயுளை எப்படி தீர்மானிப்பது என்றால் ஜாதகத்தை பார்த்தால் தான் ஆயுளை தீர்மானிக்க முடியும். ஒரு 8ஆம் இடத்துல சனி வந்த உடனே ஆயுள்லாம் தூக்கிட மாட்டார், அப்படிங்களா? அது தப்பான வாதம். அப்போது 8ஆம் இடத்துல சனி, ஜென்மத்தில் கேது, 7ல் போய் ராகு. அப்போ அவரை காப்பாற்றி கொண்டு இருந்த ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த அளவிற்கு அவர் நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு, லாபகுரு, அப்படிங்களா? அதுதான் தேர்தல் காலகட்டத்தில் அவரை காப்பாற்றி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு முன்னாடி. அது இப்போ என்னாக போகுது, அந்த 11ஆம் இடத்தை சஞ்சரித்த குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு, மோட்சஸ்தானத்திற்கு அயன சயனசாக வரார். இப்போ 12ஆம் இடம் என்பது அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ற இடம் கிடையாது, புரியுங்களா? இப்போ கேதுவும் சரியில்லை, ராகுவும் சரியில்லை, குருவும் எதிர்மறையாக வராரு, 8ல் போய் சனி இருக்கார். இப்போ எல்லாருமே என்னன்னா இந்த 4 பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கார் பாருங்க, அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பார்க்க போகிறார், புரியுதுங்களா? அப்போ இந்த அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்பு இனி இவரை ஒன்றும் செய்யாது. நேற்று பதவி போச்சு, புரியுங்களா? செல்வாக்கு போச்சு. இனிமேல் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். மீண்டும் இங்கே இடைத்தேர்தல் இன்னும் எம்எல்ஏ ஆகிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அஷ்டம சனி பாதிப்பு இறங்கி போச்சுங்க. மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. இது எல்லாரும் புரிகிற மாதிரி பேசுகிறான், புரியுங்களா? அப்போது மீண்டும் ஒரு செல்வாக்கினை, இந்த செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்திற்கு ஏற்ப அவர் கிடைக்கும், புரியுங்களா? கடந்த காலத்தில் இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற பாதிப்புகள் குரு பயிற்சிக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு பணத்தை அரைச்சி தான் பதவிக்கு வராங்க. விரயசார்ந்து குரு போனாலும், விரயங்களை ஏற்படுத்தினாலும், விரயத்தின் வழியாகத்தான் சில பெரிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போவாங்க. அது விரயம் பெரிய விஷயமே கிடையாது. 12ஆம் இடம் தூங்குவதற்கு நேரம் இருக்காது, அப்படின்னா உழைப்பு அதிகரிக்கும், கொஞ்சம் ஓடிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடத்தை குரு பார்த்துறார், 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையினையும் விரய குரு சிம்மராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
உடல்நிலையிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் சீராகும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ இந்த 3 பார்வைகளுமே இவரை பாதுகாக்கப் போகிறது. அடுத்து நவம்பர் 13க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ம். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் எந்த மனிதனும் தாழ்ந்தவனும் இல்லை, நிலையான வீழ்ச்சியும் கிடையாது, நிலையான வெற்றியும் கிடையாது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் மட்டும்தான் நம்மை வழிநடத்திருக்காங்க. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது, இந்த கிரகத்தின் திசாபுத்தி நடைபெறுகின்ற போது இந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி போகும். அப்படி போவதற்கு காரணம் அந்த மனிதர் கிடையாது, அந்த கிரகங்கள். கிரகங்கள் நம்ம இயக்குகிறார்கள், நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா மனிதருக்குமே ஏற்றத்தாழ்வு என்பது வரத்தான் செய்யும். இந்த ஜாதகம் என்பது என்னன்னா, இதை புரிந்து கொண்டு பலன் சொல்லுதான் ஜாதகம், ஜோதிடம். இப்போ வந்து பெரிய பாதிப்பு வராதுங்க. இவ்வளவு தடைகள் இருக்குல்லே சார், இதுக்கு வந்து பரிகாரம் வந்து இப்போ சனி பகவான பாதிப்பு இருந்துச்சு, 12ல குரு வராரு. குருவை வந்து வணங்குவது, திருச்செந்தூர் சென்று வருவது ஒரு பெரிய நன்மை கொடுக்கும்.